எதற்காக இந்த குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிடணும் அப்படின்னா, எப்படி நம்மள வளர்த்த பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் ஒரு அன்போட ஆசையோட அரவணைப்போட நம்ம வீட்டுல வந்து பார்க்கும்போது நம்மளை கட்டி அணைக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட அன்பை குலதெய்வம் நமக்கு கொடுக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. இந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிடும் போது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்துணை தடைகளும் போயிரும். இன்னைக்கு சில காரியங்களை தொடங்கணும் நாமளும் பாத்தீங்கன்னா காலங்காலமா நம்ம முயற்சி பண்ணுவோம், மாச கணக்கா அதுக்கான வேலைகளை தொடங்குவோம். ஆனா அது முடியவே முடியாது. அப்ப ஜோசியம் பார்க்க நம்ம போவோம். இப்ப பாப்பாங்க, கடன் தீரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணும்னு நம்ம கேட்போம். ஆனா கடன் தீரணும்னா முதல்ல நம்ம வேலைக்கு தான் போகணும். அப்ப அந்த எண்ணம் நமக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வராது. ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஜோசியர் இடத்துல போய் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல அவங்க கேக்குறது, குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்து நீங்க தொடங்குங்க, உங்களுடைய காரியம் கைகூடும்னு சொல்றாங்க. அப்படின்னா நம் முன்னோர்கள் சாதாரணமாக நமக்கு குலதெய்வத்தை நமக்கு வழிகாட்டிட்டு போகல.